எதுக்குமே இந்த உலகத்திலே, பௌதிக உலகத்திலே ஒரு ஆதாரம் என்று இருக்கு. அந்த ஆதாரம் இல்லாமல் எந்த பொருளுமே இல்லவே இல்லை இல்லையா? யார் ஆதாரம் ஆக்சுவலா பார்க்க போனா, அந்த ஆதாரம் நம்ம கண்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆதாரம் இல்லாமல் மற்றது மட்டும் நம்ம கண்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரம் கண்களுக்கு தெரியாமல் போகும். டெய்லி நம்ம சாப்பிடுறோம், ஒரு நாளைக்கு உப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? சாப்பாடு இறங்காது, உப்பு உடனே போட சொல்லுவோம் இல்லையா? உப்பு இல்லாமல் போனாக்கா அது டேஸ்டே இல்லை. நலப்பாக்கம் பண்ணாலும் உப்பு இல்லைன்னாக்கா டேஸ்ட் வராது. அந்த மாதிரி இருக்கின்ற அந்த உப்பை நீங்க எவ்வளவு தேடி தேடி பார்த்தாலும் கண்களுக்கு காண முடியாது, கண்களால காண முடியாது இல்லையா? இந்த ஆதாரம் என்றது கூட நம்ம கண்களுக்கு காணாது. ஆனா அது இல்லை என்றால் மற்ற எதுவுமே இல்லவே இல்லை. புரியுதா? நம்ம கண்களுக்கு காணவில்லை, அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆதாரமே இல்லப்பா, நான் இண்டிபெண்டன்ட், நான் சுதந்திரமா இருக்கின்றேன் என்று நம்ம எல்லாம் நினைக்கின்றோம். நம்ம கண்களுக்கு அந்த ஆதாரம் தெரியவில்லை, அதனால நம்ம ஆஹா எனக்கு வேற தேவையே இல்லை என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தபோது ஒண்ணுமே இல்லை, இருட்டு. இது ஜட பதார்த்தம்னாக்க இருட்டா இருக்கும். காற்று இருக்காது, தண்ணி இருக்காது, வெளிச்சம் இருக்காது. ஆனா பகவான் கருணையுடன் அங்க இருந்து தன்னுடைய வெளிச்சத்தை, தன்னுடைய உடல்ல இருந்து வெளிச்சம் வருது. அதுதான் எங்க போய் சேருது? பிரம்ம ஜோதி. பிரம்ம ஜோதியில இருந்து வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் எங்க வருது? நம்ம உலகத்துல. நம்ம உலகத்துல யார்கிட்ட வருது பிரம்ம ஜோதியில இருந்து வெளிச்சம்? சூரியனுக்கு. சூரியன்ல இருந்து யாருக்கு போகுது? சூரியன்ல இருந்து யாருக்கு போகுது? கரெக்ட். யாரும் சொல்றாங்க, சரியா பயப்பட்டு சொல்றீங்க. இதுக்கு மூன். சாஸ்திரத்துல கூட சூரியனை அப்பான்னு சொல்லுவாங்க, சந்திரன் அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட ஒண்ணு இருக்காது, இருக்கக்கூடாது. அப்பா சம்பாதிச்சு வருதெல்லாம் அம்மா கொடுத்தாக்கா அம்மா எல்லா பசங்களையும் பார்க்கும். நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் கலக்குது. இந்த காலத்துல வேலைக்கு போயிட்டு புருஷனுக்கே மரியாதை கொடுக்காமல் போறது, அதான் கலியுகம். ஆக்சுவலா அம்மா கையில ஒண்ணுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சே எங்க அம்மா, நான் சின்ன வயசுல எங்க அப்பா கடைக்கு போகும்போது எங்க அம்மா, எனக்கு இவ்வளவு பணம் பத்தாதுங்க, எனக்கு ஒண்ணு வேணும், டெய்லி சண்டை போடும் எங்க அம்மா. எங்க அப்பா கொடுப்பாரு, ஆஹா இது எனக்கு பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும், எங்க அம்மா கேட்கும். எங்க அம்மாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை. அந்த காலத்துல நாங்க 10 பேர் பசங்க, என்ன கஷ்டம் எங்களுக்கு தெரியவில்லை. இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், 2 பேரும் சம்பாதிச்சாலும் கஷ்டம். ஏன்னாக்கா தரித்திரம் அங்க இருக்கு, லட்சுமி தேவி வராது. எந்த வீட்டுல பெண்டாட்டிக்கு நிறைய சக்தி வருது, புருஷனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை, அந்த வீட்டுல லட்சுமி தேவி நிற்கவே நிற்காது. அந்த காலத்துல அதிகமா சம்பாதிக்கிறது இல்லை. நானே ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சது, கிராஜுவேட்டா வந்தது 700 rupees கன்சாலிடேட்டட். that is 1976. கன்சாலிடேட்டட் 700 rupees எனக்கு. இப்ப ஃப்ரெஷ் கிராஜுவேட் வந்தாலும் 15,000 15,000 வாங்குறாங்க இல்லையா? இருந்தாலும் அன்னைக்கு இன்னைக்கு நிறைய நிறைய டிஃபரன்சஸ். அந்த காலத்துல பொண்ணு வேலைக்கு போனாக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, இந்த காலத்து பொண்ணுக்கு வேலைக்கு போகவில்லைனாக்கா வேண்டாம்னு சொல்லுவாங்க, வேலைக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல போனாக்க ஐயோ அந்த பொண்ணு வேண்டாம் தான். எவ்வளவு மாறி போயிடுச்சு பாருங்க. சூரியன் கிட்ட அந்த வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் தான் சந்திரன் கிட்ட போகுது இல்லையா? அந்த சந்திரனும் சூரியனும் பூமியும் எல்லாம் சுத்தி கொண்டு இருக்கிறதால தான் நம்மளுக்கு இந்த பூமியுடைய நீர் சந்திரன் மேல பற்றதாலே சந்திரன் பௌர்ணமிக்கு மட்டும்தான் கம்ப்ளீட்டா தெரிவாங்க. மற்ற நாள்ல
இந்த பூமியுடைய நீல் அது மேல பட்டு பட்டு அந்த ஷைனிங் போர்ஷன் கம்மி 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 ஆயிடுச்சு. அமாவாசைக்கு கம்ப்ளீட் பூமியோட நிழல் சந்திரன் மேல படுது. அதனால சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேல விடாது. அது இருட்டா தெரியும். நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் கம்மி இல்லை, தவறு இல்லை. ஜோதிஷம் கூட எல்லாம் அது கூட ஆல் பர்ஃபெக்ட். சந்திரன் எதுக்காக சரியா தெரியல? இன்னைக்கு ஏகாதசி வரப்போற அமாவாசை இல்லையா? அமாவாசை இருட்டா இருக்கும். பூமியுடைய நிழல் சந்திரன் மேல படுது. அதனால நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலா சந்திரன்ல வெளிச்சம் இல்லை. சந்திரன்ல ஸ்வயம் இலுமினேட்டடா இருந்தா அவருக்கு பூமி நிலம் பண்ணாலும் அவனுக்கு கஷ்டம் இருக்காது இல்லையா? அது போல நம்ம சூரியனை கூட சொல்லலாம். சூரியனுக்கு என்ன ஆகுது? சூரியனுக்கு பூமியுடைய நிழலே படும். சாரி, அது சந்திரனுடைய நிழல் படும். சூரியன் இருக்கின்ற ஸ்வயம் பிரகாசமா இருக்கலாம். நடுவில் என்ன வருது? டார்க்கா இருக்கின்ற சந்திரன் வரும். நம்மளுக்கு சூரியனுக்கு நடுவில் சந்திரன் இருக்கிறான். அந்த சந்திரன் சூரியனை மறைக்கிறான். அதனால நம்மளுக்கு ஆனால் ஸ்வயம் பிரகாசம் தான் சந்திரன். எப்படி? அவர் பிரம்மஜோதில இருந்து லைட் வருது. பிரம்மஜோதிக்கு எங்கிருந்து வருது? கிருஷ்ணாவில இருந்து வருது.